பிறந்ததுல இருந்தே ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த இந்த சின்ன பையன் அவனுக்கு ஒரு 9 வயசு ஆகும்போது ஒரு பாலைவனத்துல அனாதையாகிறான். அவனோட அப்பாவை எதிரிகள் விஷம் வச்சு கொண்டுறாங்க. அவங்க அம்மாவால இவனை தனியா பாத்துக்கவும் முடியல. அதனால அந்த பாலைவனத்துல இருக்கிற எலிகளையும் புல்லையும் வேட்டையாடி திங்கிற இந்த பையனோட பேரை கேட்டா எதிர்காலத்துல சைனால இருந்து யூரோப் வரைக்கும் எல்லா அரசர்களும் பயப்படுறாங்க. ஆனா விதி இந்த பையனுக்கு ஒரு நாளும் சாதகமாவே அமைஞ்சதில்லை. அவன் அம்மா கூட வளர்ந்த கொஞ்ச நாள்லயே அவன் எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டு அடிமையாக்கப்படுறான். ஆனா தன்னோட விதி அந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தனக்கான பேரையும் புகழையும் சம்பாதிச்சு ஒரு பொண்ணையும் திருமணம் பண்றான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனோட மனைவியையும் அவனோட எதிரிகள் கடத்திட்டு போயிடுறாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவனோட எதிரிகளை தோற்கடிச்சு அவனோட மனைவியையும் மீட்டு சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளையும் தோற்கடிச்சு 1206 டிமோஜின்கிற அவனோட பேரை எடுத்து கெங்கிஸ்கான்ங்கிற பேர் அவனுக்கு கொடுக்கப்படுது. சுமார் 1,00,000 படை வீரர்களுக்கு தலைவனா இருக்கிற அந்த கெங்கிஸ்கான் சைனால இருந்து யூரோப் வரைக்கும் இந்த மனுஷங்க பார்க்காத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுறான். வெறும் 9 வயசுல அனாதையா விடப்பட்ட பையன், பசிக்காக எலிகளை வேட்டையாடி சாப்பிட்ட பையன், அன்னைக்கு அவனோட விதியை மறுத்ததால ஏற்பட்ட சாம்ராஜ்யம் தான் இந்த மங்கோலிய சாம்ராஜ்யம். இன்னைக்கு மங்கோலிய தேசத்துல கெங்கிஸ்கான அந்த நாட்டோட அடையாளமாவே பாக்குறாங்க. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைந்ததுதான். ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு.